AI கருவிகள் தகுதியான ஒரு விரிவுரையாளருக்கு இணையாக முடியாது என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஆன்லைன் வகுப்புகள் நேரடி கற்றலுக்கு மாற்றாக முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது. AI-ஆல் நேர்மை, ஒழுக்கம், நெறிமுறைகளை கற்றுத்தர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆன்லைன் வகுப்புகள் ஒருபொழுதும் நேரடி கற்றல் முறைக்கு மாற்றாக முடியாது என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் செயற்கை நுண்ணறிவால் நேர்மையையோ ஒழுக்கத்தையோ நெறிமுறைகளையோ கற்றுத்தர முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. வருகை பதிவு குறைவால் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதி வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மேல்முறையீடு செய்ததில் இந்த வழக்கில் இதுபோன்ற கருத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வகுப்பறை கற்றல் மூலமே துடிப்பான வழக்கறிஞர்கள் உருவாக முடியும் என்று உயர்நீதிமன்றம் கருத்தினை தெரிவித்திருக்கிறது. AI கருவிகள் ஒரு தகுதியான ஆசிரியருக்கு, ஒரு தகுதியான விரிவுரையாளருக்கு இணையாக முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.